பல திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். கல்வி முக்கியம், குழந்தைங்க அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளியில படிக்கிற 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போன பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜ் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை 13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. வேலை வாய்ப்பு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். 2 மாசத்துக்கு முன்பு நம்முடைய தலைவர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி 10 லட்சம் பேருக்கு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக நம்ம மேல விமர்சனம் பண்றாங்க, பொய் குற்றச்சாட்டு. என்ன, அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம். ஆமா, அந்த திட்டம் அதிமுக அரசு தான் கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அதிமுக அரசு இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு விட கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்றதுக்காக இருக்கட்டும், மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ண லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இங்க இன்னொரு திட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும், வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் தெரியும். தேர்தல் அறிக்கையில சென்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. உரிமை தொகை திட்டம். தேர்தலை காரணம் காட்டி அந்த உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000 கூடுதலா கோடை கால சிறப்பு நிதி 2000 2000 ரூபாய் 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்திருக்கிறாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. ஆனா 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் எடுத்துட்டாங்க. ஏன், அந்த அளவுக்கு மோடி அரசு மேல நம்பிக்கை. எங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தையும் மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அரசு, ஒன்றிய பாஜக அரசு அந்த பணத்தை பிடிங்கிடுமோன்னு அந்த பயம். இப்போ மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டி வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த வித கேரண்டியும் இல்லாம, பிணையும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தோட மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கிறோம். நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கடைக்கு வேணா எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், அது டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், அதை உங்களே தேர்வு, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க நம்முடைய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பெற்று தரணும். செய்வீங்களா? எப்பவுமே ராமநாதபுரம் கழகத்துடைய கோட்டை. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கத்துக்கு எந்தவித ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதினா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் 100% வெற்றியை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதை விட கூடுதல் வித்தியாசத்தில்
அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இரண்டாவது முறையாக இங்க முதுகுளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். மக்கள் பணி, கழக பணி ரெண்டுத்திலையும் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். 2 முறை அமைச்சர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர்னு மக்கள் பணியை ஆற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றவர். குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சில சாதனைகளை மட்டும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்த சில சாதனைகளை மட்டும், திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதுகுளத்தூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில் சுமார் 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் புதிய பணிகள் முடிய நிலையில் இருக்கு. நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதே மாதிரி கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது நீக்கும் பணி இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரகுநாத காவேரி சுமார் 41 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு தூர்வாரப்பட்டு மதகு மற்றும் தடுப்பணை அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் செலவில் கமுதி சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதுகுளத்தூர் சுற்றுச்சாலை முதற்கட்ட பணிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பணிகள், அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கு. ரோச் மாநகரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில் அதே போல புதிய தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நரிப்பையூரில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைக்கின்ற பணிகள். பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவ பெயரில் ஒரு அரங்கம், 124 புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கு. தேரூர் வேலியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம். ஏர்வாடியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 33 ஊராட்சிகளை கொண்ட சாயல்குடி புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய பணிகள். வரும்போதே கோரிக்கையை வச்சாரு, என் கையில் கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறாரு, இந்த பகுதிக்கு இன்னும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. என்ன கோரிக்கை? கன்னிகாபுரி கிராமத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும். டிவிஎஸ் புரத்திலிருந்து கந்தசாமிபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்க வேண்டும். விளாத்திக்குளம் பிரிவிலிருந்து குமாரபாளையம் வரைக்கும் தார் சாலை. ஆரோக்கியபுரம் செல்லும் சாலையை சீரமைத்து தரணும். இளஞ்செம்பூர் கம்மாய் 2 புறமும் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். நகரத்தார் குறிச்சியில புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும். பம்பனேந்தல் கல்லூர் நிலையில சிறு ஆற்றுப்பாலம் அமைக்கணும். தேரூர்வேலி ஊராட்சி மற்றும் முஸ்லீம் தெருவில் அங்கன்வாடி மையம் அமைக்கணும். அபிராமத்திலிருந்து நகரத்தார் குறிச்சிக்கு புதிய பேருந்து வழித்தடம். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அண்ணன் ராஜகண்ணப்பன் வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா நீங்க இந்த வாக்குறுதியை சரி பண்ணீங்கன்னா, நீங்க உங்க வாக்குறுதியை காப்பாத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் மன்றத்துக்கு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயம் அந்த வாக்குறுதிகளை நாங்க செஞ்சு கொடுப்போம். நிச்சயம் செய்வோமா? இவ்வளவு நேரம் பேசணும்மா. இவ்வளவு திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். வெற்றி பெற்றா இவ்வளவு செய்வோம் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வருஷம் திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு வளர்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். நம்ம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். ஆனா இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துணை நிற்கிறா? நாம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கலமா. கல்வி நிதி 2500 கோடி கொடுக்கல. எந்த நிதியும் கொடுக்கறதில்ல. எந்த திட்டமும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படிப்பட்ட பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போதுக்கிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர பார்க்கறாங்க.